Hi friends, welcome to Fitness Tamila. இது உங்க Fitness Tamila சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வியூஸ் ஒருத்தர் வந்து சூர்யான்றவர் கடலூர் வந்து கேட்டிருந்தார், சார் எனக்கு வந்து மசில் வந்து பம்பிங்னா என்னன்னு தெரியல, ஸோ பம்பிங் ஒர்க் அவுட் கொஞ்சம் போட்டு காட்டுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் இன்னைக்கு வந்து ஷோல்டர் பம்ப் பண்ணுறது எப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம ஃபிட்னஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ என்னோட பாடியை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டே இருப்பீங்க ரெகுலராக. ஸோ டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக எக்ஸசைஸ் வந்து குறைஞ்சிச்சு, வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால லைட்டாக வந்து ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுட்ருக்கோம். ஹீட் ஹெவி ஆகிட்டு இருக்கு, அதனால தான். ஸோ இன்னும் வந்து மேலும் டெவலப் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் எப்படி வந்து பம்பிங் பண்ணுறது அப்படின்றது தான் சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஸ். வெறும் வந்து மீடியமான வெயிட், உங்களால் எவ்வளோ தூக்க முடியுமோ 2.5 கிலோ, 4 கிலோ, 5 கிலோ அந்த மாதிரி ஒரு டம்பிள்ஸ் எடுத்து லைட்டாக வந்து எப்படி வந்து பம்ப் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ மறந்துடாமல் நீங்கள் வந்து இந்த கிளாஸ் வந்து யாருன்னா கொஞ்சம் சீனியர், ஸோ அவங்களாம் இதை பண்ணலாம். ஜூனியர் பிகினர்ஸ் வந்து இந்த கிளாஸ் வந்து பண்ணவே கூடாது, ஏன்னா மசில் வந்து கிராம்ப் ஆகிடும். அதேமாரி நான் பண்ணுற ஒர்க் அவுட்டு உங்கள் மாஸ்டர் வந்து கேட்டுட்டு பண்ணுங்க. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மீடியமான தம்பிள்ஸ் எடுத்துகிட்டு இதுதான் வந்து ஷோல்டர் வந்து பம்பிங்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் லைட்டாக ஃபுல்லாக அப் பண்ணாமல் லைட்டாக மேலேயும் கீழேயும் போகிறது தான் வந்து ஷோல்டர் பம்பிங். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ கவுண்டிங் வருதோ அது ரொம்ப முக்கியம். இது ஃப்ரண்ட் ரைஸு. ஸோ இந்த மாதிரி டம்பிள் வந்து ஈவனாக வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்கள் காலர் வந்து ஒர்க் ஆகும், அதே மாதிரி ஷோல்டரும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் வந்து கவுண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து போட்டுகிட்டே இருங்க. 3 செட் போடணும். இது லேட்டர் ரைஸ் சைடு, இது ஷோல்டர் வந்து நல்லா வந்து மசில் வரத்துக்கு, அதே மாதிரி பம்பிங். ஸோ இது மாதிரி தொடர்ந்து எதுவுமே கேப் இல்லாமல் தொடர்ந்து போட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல வந்து பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது சிங்கிள்ஸ்லாம் நான் வந்து கம்மியாக போடுறேன் கவுண்டிங்கு. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மினிமம் வந்து ஒரு 25 கவுண்டிங் வந்தால் தான் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். ஸோ அதனால் நான் போடுறேன்ற நினச்சி போடாதீங்க, நிறைய கவுண்டிங் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பம்ப் பண்ணுறது வந்து மசில் வந்து டைட்டாக இல்லாமல் லைட்டாக ஃப்ரீயாக அதன் போக்கில் போயிட்டு அதேமாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் மசில் வந்து பம்ப் ஆகும். ஸோ இதை வந்து டெய்லியெலாம் பண்ணவே கூடாது. உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், மசில் வந்து பம்ப் ஆகிடும். இதை ஃப்ரண்ட் ரைஸ் போடுறோம் இல்லையா, ஸோ டம்பிள்ஸு லைட்டாக தான் பண்ணணும், மசில் வந்து பம்ப் ஆகிறதுக்கு மட்டும்தான் இந்த ஷோல்டர். இன்றைக்கி அதே மாதிரி ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் இருக்குது. செஸ்ட்டு பம்பிங் இருக்குது, விங்ஸ் பம்பிங் இருக்குது, லேட்டுன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம் நண்பர்களே. இப்போ நம்ம போட்ட வந்து ஒர்க் அவுட் ஷோல்டர் வந்து பம்பிங். ஸோ லைட்டாக வந்து ஷோல்டர் வந்து ஸோ அப் அண்ட் டவுன் பண்ணுறதே நல்லா வந்து பம்பிங். ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் ரைஸ், ஸோ இந்த லேட்டர் ரைஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஸோ நல்ல ஷோல்டர் வந்து பம்ப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் ஸோ இதை பயன்படுத்துங்க. இந்த வகுப்பு வந்து உங்கள் மாஸ்டரிடம் கேட்டுட்டு ஷோல்டர் பம்பிங்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். இதில் டவுட் இருந்ததுன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 9884343736. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். மறக்காமல் நம்ம ஃபிட்னஸ் தமிழா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, ஆல் தி பெஸ்ட். பட்டர்ஃப்ளை இது பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் போட்டு ஷோல்டரை தான் நல்லா வந்து டைட் பண்ணி பண்ணணும். ஸோ செஸ்ட்டுக்கு வந்து டைட் பண்ணக்கூடாது, அதுதான் வந்து ஷோல்டர் வந்து நல்லா இதாகும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த பேக் போகிறத வந்து நல்லா ப்ரெஷர் கொடுங்க. இப்போ உங்கள் ஷோல்டர் நல்லா தூக்கிட்டு பின்னாடி போகுது இல்லையா, இந்த மாதிரி பேக் வந்து ப்ரெஷர் கொடுத்து பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஷோல்டர் பெருசாகும். அடுத்தது வந்து லேட் புல் டவுன். ஸோ இதை வந்து மீடியமாக இந்த ஷோல்டர் போடுவோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் அளவில் வச்சு டைட்டாக கீழே இறக்கி மேலே ஃபுல்லாக விடாமல், லேட்டுக்கு வந்து பவர் இல்லாமல் ஃபுல்லாக ஷோல்டருமே டைட் பண்ணி பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வியூஸ்க்காக இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம ஃபிட்னஸ் தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு வந்து தகவல் தரும். நன்றி.